Hey guys, this is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட இன்ட்ராடே ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரெல்லாம் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நான் யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த கோர்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு இண்டிகேட்டர் பேஸ்டோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸ் பேஸ்டோ, எந்த ஒரு ஆப்ஷன் செயின் பேஸ்டோ, எந்த ஒரு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டோ எதுவுமே இல்லாமல் முழுக்க செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் போயிட்டு ஆக்சுவலாக செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடத்த ஃபைன் பண்ணி, அந்த லாஸ் வரக்கூடிய இடத்துல பையர்ஸ் பை பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை வச்சு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை தான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியாக க்ரியேட் பண்ணி ஸ்ட்ராட்டஜியாக கொடுத்துக்கிட்ருக்கோம். வீடியோ கோர்ஸாக கொடுத்துக்கிட்ருக்கோம். இது ஆக்சுவலாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இது தேவைப்படுறவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,060 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். 50 மினிட்ஸாக மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25,030 பக்கமாக இருந்தது. அப்போது இன்னொன்று, மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட் ஐயும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை, ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே நெகட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா? 25,030 மார்க்கெட் இருக்கும்போது 25,000 அப்படின்ற கால் இந்த மணி, 25,050 அப்படின்ற புட்டு இந்த மணி. ஓகேங்களா? மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்றதுனால நம்ம போய் புட்டை தான் ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம். இன்சைட் மார்க்கெட் ரெண்டு சைடு தான் மூவ் ஆகும், இருந்தாலும் நெகட்டிவ் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு போய் புட்டை போய் பார்த்தோம். புட்டு பர்ஃபார்ம் பண்ணலன்னா காலை போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் 25,050 அப்படின்ற புட்டோட சார்ட்டு. மார்க்கெட் நெகட்டிவ்னால் இவன் பாசிட்டிவாக இருக்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இவன் சேம் பாசிட்டிவாக தான் இருந்தான். ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எப்போதுமே ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஒரு ப்ரீமியம் இருக்குன்னா அவன் அன்றைக்கி கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு அர்த்தம். எவன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கானோ அந்த ப்ரீமியம் தான் மேக்ஸிமம் கரையும். அதுக்குன்னு ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் கரைய மாட்டானா அப்படின்னு கேட்டால் கரைவான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கவன் திடீர்னு கீழே வந்துடுவான். அப்போது கீழே இருக்கிறவன் மேலே போயிடுவான். அப்போது அவன் கரைய மாட்டான், இவன் கரைவான். ஓகேங்களா? அது எப்போ வேணால் நடக்கும். டார்கெட் கொடுத்தவொடனே நடக்கும், டார்கெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நடந்துட்டு அதுக்கப்புறம் மாறும். ஓகேங்களா? ஓகே, அதனால் நம்மளுக்கு ப்ரீமியம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதாவது இதில் லாஜிக்காக புரிஞ்சிக்க வேண்டியது, எல்லோரும் புரிஞ்சிக்கிற மாதிரி நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே நான் கரைப்பாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி தான். ஆக்சுவலாக அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே உடைக்கிறான், அஸ்டேடையை கீழே உடைக்கிறான், அந்த ப்ரீமியம் கரைய போகுதுன்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? எவன் ஒருத்தன் மேலே உடைக்கிறானோ அவன் வந்து ஆக்சுவலாக வந்து கரைய மாட்டான் அப்படின்றது அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? ஓகே, இது நம்ம ஸ்ட்ராட்டஜியில் தெளிவாகவே எல்லாமே சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அப்போது அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவ், அதனால் புட்டை போய் செலக்ட் பண்ணோம். ஆக்சுவலாக இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு மேலே இருந்தவன். இன்னொன்று, எஸ்டர்டே லோ பக்கமாக இருக்கிறவன். ஏன் இவன் எஸ்டர்டே லோ பக்கமாக இருக்கிறவன் எடுக்கிறோம் அப்படின்னா, கால் ஆப்ஷன் ஐயை உடைக்காமல் இவன் லோ உடைக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போது லோவில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? லோ ஒரு அட்வான்ஸ் லோவில் வச்சு என்ட்ரி எடுக்கலாம். 180ன்றது ஒரு எஸ்டர்டே லோ. இங்கே தான் நம்ம என்ட்ரி கொடுத்தோம். ஆக்சுவலாக 15 பாயிண்ட் டார்கெட்னா 195. ஆக்சுவலாக 200 வெளியே வந்துடலாம். ஏன்னா இதுதான் அவனோட ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ். கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழேயும் ஓப்பனுக்கு கீழேயும் இருந்ததுனால இவன் அதுக்கு மேலே போவான்றது ரூல். ஓகேங்களா? அப்போது நீங்கள் 15 பாயிண்டில் வெளியே வரணும். இந்த இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டால் தான் இந்த போனஸ் பாயிண்ட்டை பிடிக்க முடியும். ஓகேங்களா? 50 பாயிண்ட்டு போயிருக்கான், நம்மளுக்கு தேவை 15 பாயிண்ட்டு தான். இந்த போனஸ் பாயிண்ட் வேணும்னா இங்கே நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடணும். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட் ஆஃப் ட்ரேடு. ரொம்ப சிம்பிள். அதாவது மார்க்கெட் நெகட்டிவ், ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, அப்போது புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக தான் இருந்தான். ஓகேங்களா? இன்னொன்று, கால் ஆப்ஷன் ஐயை உடைக்கலை, ஐ பக்கத்தில் இருக்கான், ஐயை உடைக்கலை. அப்போது புட் ஆப்ஷன் லோவை உடைக்கக்கூடாது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அதனால தான் இவனை நம்ம என்ட்ரி எடுத்தோம். கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரியே போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, இவன் ப்ரீவியஸ் க்ளோஸையும் இவன் ஓப்பனையும் கீழே உடைச்சிட்டான். ஓகேங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸையும் ஓப்பனையும் கீழே உடைச்சா என்ன நடக்கும்? ஆக்சுவலாக ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இருந்தவன் கீழே உடைச்சான் அப்படின்னா அந்த ப்ரீமியம் கரைய போகுதுன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவன் கரைஞ்சவன் மேலே வருவான் அப்படின்ட்டு அர்த்தம். இதுதான் லாஜிக். ஓகேங்களா?
அப்போது இன்சைட் மார்க்கெட்டில் இப்படி தான் நடக்கும். அப்போது ஏற்கனவே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறோம், இப்போ பர்ஃபார்ம் பண்ணி அவனையும் கரைப்பாங்க, இவனையும் கரைப்பாங்க. இப்போ ஆல்ரெடி அவன் டார்கெட் கொடுத்துட்டு ஓப்பனையும் ப்ரீவியஸ் க்ளோஸும் கீழே உடச்சிட்டான். எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு. ஓகேங்களா? அப்போது அந்த இடத்துல இருந்த இந்த மணி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,000. 25,000 என்ற கால் ஆப்ஷன் பாருங்கள், எக்ஸாக்ட் இன்சைட் மார்க்கெட். ஐயும் பிரேக் ஆகல, லோவும் பிரேக் ஆகல, இன்சைடில் இருக்கலாம். இந்த 176 அப்படின்றது கரெக்டாக அட்வான்ஸ் லெவல் இது. ஓகேங்களா? அப்போது ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே உடைக்கிறோம், அவன் கரைய போகிறான்னு அர்த்தம். அட்வான்ஸ் லெவலில் மேலே உடைக்கிறவன் கரைய மாட்டான் அப்படின்றது அர்த்தம். எக்ஸாக்டாக பாருங்கள், 1 மணிக்கு இவன் அட்வான்ஸ் லெவலில் உடச்சி புல் பேக்கில் இருக்கான். 1 மணிக்கு அவன் கீழே உடைக்கும் போது இவன் கரெக்டாக மேலே வச்சு புல் பேக்கில் இருக்கான். ஓகேங்களா? அதனால தான் காலை இந்த இடத்துல எடுத்தோம். ஆக்சுவலாக 178 180 எடுத்திருந்தால் கூட மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக 200 வரைக்கும் போச்சு. 20 பாயிண்ட் 15 பாயிண்ட் டார்கெட் தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஏன் இவனால் இதுக்கு மேலே பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா, 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கானுங்க. அதாவது 122ன்றது இவன் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கிறதுனால இவனும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான். ஃபர்ஸ்ட் ஆஃபில் பர்ஃபார்ம் பண்ண ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்த புட் ஆப்ஷனும் அதுக்கப்புறம் கீழே 1 மணிக்கு கீழே உடச்சி அவனும் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வந்துட்டான். அப்போ 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருந்தால் 2 ப்ரீமியத்தையும் இப்படி தான் கரைப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இடத்துல என்ட்ரி போகவே கூடாது. ஓகேங்களா? இதுதான் ரூல். ஓகேங்களா? அந்த மாதிரி போனாலும் தெளிவாக வந்துடணும் வெளியே. அட்வான்ஸ் லெவல் மேலே இருக்கானா அட்வான்ஸ் லெவல் டச் பண்ணிவிட்டு ஒரு 12 பாயிண்ட் போனாலே வெளியே வந்துடணும், 15 பாயிண்ட் போனால் வெளியே வந்துடணும். அதுக்கு மேலே உள்ளே இருக்கவே கூடாது. ஓகேங்களா? அப்போது எதனால் இந்த ப்ரீமியம் கரைவு வந்தது? 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கானுங்க. அதனால் 2 பேருமே கரைஞ்சானுங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி மேலே போனவனும் கீழே வந்து கரைஞ்சான், ஏற்கனவே கீழே இருக்கிறவனும் கரையலாம். ஓகேங்களா? இதுதான் லாஜிக். ஓகேங்களா? இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு அதுக்கு கீழே இருந்தால் ப்ரீமியம் கரையும், அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே இருந்தால் ப்ரீமியம் கரையும், அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தால் ப்ரீமியம் கரையாது. ஓகேங்களா? 2 பேருமே அது மாதிரி கீழே இருந்தாங்கன்னா 2 ப்ரீமியம் கரையும். அந்த டைமில் என்ட்ரி போகக்கூடாது. இதுதான் விஷயம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி இன்சைட் மார்க்கெட் 2 சைடும் மூவ் ஆகுன்றது நம்மளுக்கு தெரியும். 2 சைடும் நம்ம என்ட்ரி எடுத்தோம். சிம்பிள் என்ட்ரி, ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை தான் நம்ம டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம மண்டே மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ. திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதை வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.